பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 30:23 தேவன் என் நிந்தையே நீக்கினார். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, மகனே மகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உன் நிந்தையை நான் நீக்கி விடுகிறேன், நீ விசுவாசி, நீ செபி என்று ஆண்டவர் உங்க கிட்ட பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். மகனே மகளே, உங்க வாழ்க்கையில எப்படியாப்பட்ட ஒரு நிந்தையா இருக்கலாம். கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று அநேகர் உங்களுக்கு கேலி செய்யலாம். இல்ல குடும்பத்துல அநேக ப்ராப்ளங்களை கொண்டு வரலாம். நீங்க வேலை மேல நிந்தையா இருக்கலாம், குடும்பத்துல நிந்தையா இருக்கலாம், அநேக பிரச்சனைகள்னால நிந்தையாவோடு நீங்க அழுது கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உங்க நிந்தை இன்றைய நான் விடுதலை கொடுக்க போகிறேன் என்று. இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உன் நிந்தை இன்றைக்கு நான் நீக்கி விடுகிறேன், உன்னை நான் ரட்சிக்க போகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. அன்னாளுடைய வேதனை, கண்ணீர், போராட்டங்கள், நிந்தனையே கொண்டு போய் தேவனுடைய சமூகத்துல வைச்சாங்க. தேவன் பதில் கொடுத்தார், ஜெபத்தை கேட்டார், நிந்தை நீங்கினது. பெரிய ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் கொடுத்தாரே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்களே. இன்றைக்கு ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே நீங்க விசுவாசிங்க, நிச்சயமாகவே உங்க நிந்தை எப்படியாப்பட்ட ஒரு நிந்தைனா இருக்கட்டுங்க, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து செய்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதமான அற்புதம் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவனை உண்மையா நீங்க நம்பி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்க நிந்தையை நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இதோ ராஜா, ஆண்டவரே, ராகேலுடைய சப்பா நிந்தையை நீக்கினீங்க, அண்ணாளுடைய நிந்தையை நீக்கினீங்க அப்பா. இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை நிந்தைகளோடு கலங்கி இருக்கிற, வேதனையோடு துக்கப்படுத்த இருக்கிற அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய நிந்தைகள் அப்பா, அது எதாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆண்டவரே ராஜா ஒரு விடுதலை கொடுத்து அந்த நிந்தையிலிருந்து ஆண்டவரே, அந்த துன்பத்திலிருந்து, அந்த துக்கத்திலிருந்து, அந்த கண்ணீரிலிருந்து அப்பா நீங்க விடுதலை கொடுத்து அப்பா உம்மை மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு அப்பா அந்த நிந்தையை நீக்கி நல்ல கர்ப்பத்தின் கனியை நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவேப்பா. குடும்பத்திலையும் ஆண்டவரே, வேலையிலும், பிசினஸ்லயும் ஆண்டவரே, பைனான்ஸ்லயும் ஆண்டவரே, அநேக நிந்தையோடு வாழ்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை நீங்க இந்த நேரத்துல கொடுத்தீங்க என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆம் ராஜா, ஆண்டவரே, நீங்கள் நிந்தையை நீக்கி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிரத்துல ஒப்பு கிடைக்கிறப்பா. நிந்தையை நீக்கி ஆசீர்வதித்ததற்காக நன்றி. துதிகான மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க. உங்க நிந்தையை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நீக்குவார். ஜீசஸ் வித் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. காட் பிளஸ் யூ.